ஒரு ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் ஒரு ஸ்டோரி பட்டுன்னு முதுகுல அடிச்சிடுறாங்க ஒரு பேரண்ட். என்ன அப்படின்னு கேட்டா குழந்தைக்கு வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா சாப்பிட்டுட்டு இருந்த குழந்தை அப்படியே மூச்சு திணறி அதுக்கு ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்லாம் ஆயிருக்கு. சோ இந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏன் வருது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பேசிக்கான அந்த நீட்ஸ் தெரியல. அந்த சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் நாங்க கொடுக்கும் போது நல்ல பேரண்ட் உருவாகுறாங்க, கிரேட்டஸ்ட் டீச்சர் உருவாகுறாங்க, விமன் ஆண்டர்பிரினர்ஸ் உருவாகுறாங்க. விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னா இப்போ நான்லாம் எங்கங்க இதுக்கு மேல எனக்கு ஒர்க் எல்லாம் போற ஐடியா இல்லங்க, ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் மை ஓன் பிசினஸ் அப்படின்னு சொல்றீங்களா? எஜுகேஷன்னாலே சர்வீஸ் தாங்க, ஓகேவா? ஆனா அதை நீங்க நிறைய பேருக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு பிளேஸ் எடுக்கணும், அதுக்கு ஒரு ரெண்ட் பே பண்ணணும். சோ தட் ஆல்சோ பிசினஸ் இல்லையா? ஆனா சர்வீஸோட எத்திக்கோட ஒரு விஷயம் நம்ம பண்ணணும். அதனாலதான் சூப்பர் விங்ஸ் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்ல நிறைய ஃப்ரீ கோர்சஸ், ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். 100% ஜாப ஃப்ரீ கோர்ஸ்ல கூட கொடுக்கறோம் அப்படின்னா அது இந்த மாதிரி சர்வீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலதான். சரியா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க தயவு செஞ்சு. 50 வயசு ஆன ஒருத்தர் வந்திருக்காங்க, எனக்கு ஜாப் போறதுல விருப்பம் இல்லைங்க, எனக்கு பிரான்ச்சைசி வேணும், 5 லட்சம் 10 லட்சம் எல்லாம் கட்ட முடியாதுங்க, நிறைய போய் கேட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டேங்க. நத்திங் டு வரி, வெரி சிம்பிள், ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஃபார்மாலிட்டிஸ் தான். நாங்க பணமே வாங்காம கூட பிரான்ச்சைசி கொடுத்திருக்கோம் உங்களோட திறமையை நம்பி.